தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு தேசிய அளவிலான கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகளின் இறுதி சுற்று தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலிக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கரைக்கரை பகுதியில் இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டாக, அதாவது தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் மணப்பாடு சர்ஃப் ரிசார்ட் கிளப் ஆகியவை இணைந்து இந்த ஆண்டு, அதாவது இரண்டாவது ஆண்டாக மணப்பாடு கடற்கரை பகுதியில் தேசிய அளவிலான கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகள் நேற்று முன்தினம் துவங்கப்பட்டு இன்று மூன்றாவது நாளாக இறுதிப் போட்டிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதோ இன்று காலை முதல் பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆண்களுக்கான குறும்படகு போட்டி, பெண்களுக்கான குறும்படகு போட்டி மற்றும் மரைன் காவல்துறையினருக்கும் கடலோர காவல்படையினருக்கும் இடையே நீச்சல் போட்டி. இது மட்டுமின்றி குழந்தைகளுக்கான, அதாவது 8 வயது முதல் 13 வயது வரையிலான குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான பாய்மரகு படகு போட்டி உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதோ அந்த சிறுவர் சிறுமிகள் பாய்மர படகு போட்டியில் கலந்து கொண்டு இதோ கடற்கரைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற இந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக தகுதி சுற்று நடந்து வந்த நிலையில் இன்று காலை முதல் இந்த 6 வகையான கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகளுக்கும் இறுதி சுற்றானது நடைபெற்று வருகிறது. இந்த மணப்பாடு கடற்கரை பகுதியில் இன்று மாலை இதற்கான பரிசளிப்பு விழாவும் நடைபெற இருக்கின்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகளை காண்பதற்காக இதோ பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த விளையாட்டுப் போட்டியை காண்பதற்காக இங்கு வருகை தந்து இந்த விளையாட்டு போட்டிகளை கண்டுகளித்து வருகின்றனர்.